கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். ஆண்டவர் நல்லவர். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். 1ஆம் தேதி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்தோம். நீங்களோ என்று அங்கே பேதுரு சில காரியங்களை சொல்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கும் 5ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தான், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள், ஆவிக்குரிய பலிகள், ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் அக்செப்டபிள் டு காட் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க வேதம் சொல்கிறது, நம்ம எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசாரியர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசாரியர்கள், சாதாரணமான ஆசாரியர்கள் அல்ல. வேதம் அங்கே சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் 1 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஆசாரியர்களாம்? நாம் பரிசுத்த ஆசாரியர்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமான ஹோலி பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆசாரியர்களாக, ராஜரீக ஆசாரியர்களாக, ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று நம்மை குறித்து வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் அவர்கள் பலி செலுத்தி வந்தார்கள். பலி செலுத்துவது அவருடைய கடமை. மாத்திரமல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே மத்தியஸ்தர்களாக ஆசாரிகள் செயல்பட்டு வந்தார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அநேக பலிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்றெல்லாம் நம் வேதத்திலே லேவியராகமத்தின் புஸ்தகம் முதல் 5 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் இந்த ஆசாரியர்கள் முன்னின்று அவர்கள் செய்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சும்மா பலி செலுத்திட முடியாது. அது தேவனுக்கு ஏற்ற பலியாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பலி என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மிருகத்தையோ பறவையோ அவர்கள் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அதை முதலாக சோதித்து பார்த்து அது பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லலாம். கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி அதை பலி செலுத்த வேண்டும், ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறார். in a prescribed manner. ஆண்டவர் சொன்ன விதத்தில் தான் பலி செலுத்தணும். சும்மா கண்ணாமணி செலுத்தினா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆரோனுடைய பிள்ளைகள் யாரு? நாதாப், அபியூ. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பலியை கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபடினாலே அவர்கள் அந்த இடத்திலே மரித்து போனார்கள் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய பலிகள் ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளாக, ஆண்டவருக்கு பிரியமான பலிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பலிகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை. அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அல்லேலூயா. இயேசுவே அந்த பலிகளுக்கெல்லாம் முடிவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு நமக்காக சிலுவையிலே தம்மையே பலியாக கொடுத்து நம்முடைய பாவத்திற்கான எல்லா நிவாரணத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. கொடுத்து விட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்பட்ட பலிகள் என்ன? நம்முடைய பாவத்திற்காக நாம் செய்ய வேண்டிய பலிகள் அல்ல. ஆண்டவராக இயேசுதான் நம்முடைய பாவத்திற்கான பலியாக சிலுவையிலே அவர் தொங்கிவிட்டார், மரித்து விட்டார் என்று பார்க்கிறோம். Christ's sacrifice was complete. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பலி அது முழுமையானது, முற்றிலுமானது. நம்ம ரட்சிப்பிற்காக எந்த பலியும் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சில ஆவிக்கேற்ற பலிகளை நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறதின் அடிப்படையிலே, அவருக்கு மேல் இருக்கிற அந்த அர்ப்பணத்தின் அடிப்படையிலே சில ஆவிக்குரிய பலிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றியா இருப்பீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலியெல்லாம் நான் சொல்ற பலியெல்லாம் நீங்க செலுத்தலைன்னா நீங்க ஆண்டவருக்கு நன்றியா வாழல அப்படின்னு அர்த்தம்.
நீங்க ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் அவருக்கு பதில் செய்யவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஒரு 7 ஆவிக்குரிய பலிகளை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. இதை எண்ணி பார்த்து இதெல்லாம் செய்கிறீங்களா நீங்க பார்க்கணும். நீங்க சரியா? 7 ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறாரே. ஆசாரியர்களாக, ராஜரிக ஆசாரியர்களாக நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய பலிகள் என்ன என்பதை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ஆண்டவருக்கு செலுத்தினா ஆண்டவர்களை பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நான் சொல்ல போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பிரியமான அப்படிங்கிற வார்த்தையும் பைபிள் இருக்குது. தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு ஏற்ற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த பலிகளோடு சேர்ந்து வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும், ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும், சிறந்ததா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க மல்கியா புஸ்தகத்தில் நீங்க ஆண்டை வாசிக்கும் பொழுது பலி செலுத்தினார்கள், ஆனால் சிறந்ததை கொடுக்கவில்லை. நசல் கொண்டதையும் தள்ள ஊனமற்றதையும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உண்மையான இருதயத்தோடு கூட, உற்சாகமான மனதோடு கூட கர்த்தருக்கு என்ன பண்ணும்? பலிகளை செலுத்த வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையோடு இணைத்து இவர்களை செய்யும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. சரி, வேகமாக வாசிக்க போறோம், நமக்கு டைம் இல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனுக்கு பிரியமான பலி. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்கள் சரீரங்களை, அப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, எல்லாம் சொல்லுங்க, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான, holy and pleasing to God, acceptable to God. அது என்னன்னா ஜீவ பலி. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முதலாவதாக நம்மையே ஜீவ பலியாக கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவ பலிங்கிற கான்செப்டே கிடையாது. டெட் சாக்ரிஃபைஸ் தான். அதை பலி, அதை என்ன செய்வாங்கன்னா அதை கொன்றுதான் பலி செலுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயிருள்ள பலியாக அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். எதை கொடுக்கணுமா? சரீரங்களை கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்கணும்? அப்படி இருக்கேன்னு சொல்ற வார்த்தை பயன்படுங்க. ஏன்னா நீங்க முந்திர வசனத்தை பார்த்தீங்கன்னா சகலமும் அவராலும் அவருக்காகவும் அவர் மூலமாக உண்டாயிருக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசித்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்களே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டுட்டாராம், கிரயத்துக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாராம். ஆகவே you don't belong to yourself, your body belongs to God, you belong to God. நீங்க ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்கிற அந்த அறிவு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். இந்த சரீரத்தின் அவயவங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவைகள். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்க ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள். நீங்க யாருக்கு உடையவர்கள் சொல்லுங்க? நான் இயேசுவுக்கு உடையவன். அல்லேலூயா. இந்த சரீரம் இயேசுவுக்கு உடையது. ஆகவே என்ன செய்யணுமா? இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? அல்லேலூயா. அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஃபேக்கல்டி, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய காதுகளை வைக்க வேண்டும். நம்முடைய நாக்கை ரொம்ப முக்கியமாக வைக்கணும். அல்லேலூயா. இந்த நாக்கு அப்பப்போ ஓடி போயிடும், பலிபீடத்தில் வைக்க விடாது. நாக்கை எங்க வைக்கணும்? பலிபீடத்தில் வைக்கணும். நல்லா கவனிங்க. அன்னைக்கு ஆண்டவர் அந்த டெட், அதாவது நம்ம செத்தவர்கள் அந்த பலியை தான் செலுத்துவாங்க, அது கொன்று தான் பலியை செலுத்துவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற மாத்திரமல்ல, நீ ஆண்டவர் பழைய வாழ்க்கைக்கு செத்தவனாக கருதி உன்னையே நீ ஒப்பு கொடுக்கணும், முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை மரித்து, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மரித்திருக்கிறீர்கள், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க என்கிற அறிவு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை எழுதுகிறார். நல்லா கவனிங்க. அப்போ நம்மை ஜீவ பலியாக முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது பலி. ஹல்லேலூயா. ஜீவ பலி. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ பலி. கண்ணை பலிபீடத்தில் வச்சிருக்கிறீங்களா? நாக்கை வச்சிருக்கிறீங்களா? அப்பப்போ எடுத்துடுறீங்க பலிபீடத்தில் இருந்து. அந்த நாக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுது, நாக்கு உங்க காது உங்க இஷ்டத்துக்கு கண்டதையும் கேட்குது. மற்றவங்க சொல்ற குறை பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்களும் குறை பேசுறீங்க, புறங்கூடுறீங்க. நாக்கு இன்னும் பலிபீடத்தில் வைக்கப்படலை.
உங்களுடைய கண்கள் பலிபீடத்தில் வைக்கப்படல, கண்டதையும் பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக என் கண்ணு பார்க்குதா, என் காது கேட்குதா, என் மனசுல இருக்கிற சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா? நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை முழுமையாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகள், அவயவங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் அது பிரியமா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் இந்த நாள் முழுவதும் நான் இந்த இருதயத்திலே தியானிக்கிற காரியங்கள், என்னுடைய நாவிலே பேசுகிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு பிரியமா இருக்க வேண்டும். அப்போ முதலாவதாக நம்மிடத்திலே ஜீவ பலி, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக 100% அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறவர்கள், தேவ சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை கொண்டு ஆண்டவர் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே நம் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய பலி என்னவென்று சொன்னால் அது ஜீவ பலி. நம்மையே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் கொடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமல்ல அவயவங்களாக நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆவிக்கேற்ற பலி என்ன? இதெல்லாம் நீங்க டெய்லி செலுத்தணும். நான் சொல்லுகிற ஒவ்வொன்றும் ஆசாரியர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். தினந்தோறும் சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு ராஜரிக ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆகவே மிகவும் கவனமாக இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஆண்டவருக்கு அவர் தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடக்கிறோம். அவருக்கு நன்றியாக நாம் இருக்கிறோம். அவர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் பதில் கிரியை செய்கிறோம் என்பதுக்கு அடையாளமா இருக்குது. இரண்டாவதாக வாசிங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13:15. அங்கே ஒரு பலி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பலி? ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் செலுத்த கடவோம். அப்படி போட்டிருக்கா? எப்போதும் செலுத்த கடவோம். நல்லா கவனிங்க. அடுத்து அங்கேயும் போட்டிருக்கு. அடுத்த 16ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியில் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க முதல் பகுதியை நம்ம அடுத்த குறிப்பில் பார்க்கலாம். ஆனா இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். God is pleased with such sacrifices. அப்போ ஸ்தோத்திர பலி எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி என்ன பலி? முதல்ல ஜீவ பலி, இரண்டாவது ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்றதெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு ரொம்ப எலிசா எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஆண்டவர் ஏன் துதிக்கணும்? ரெண்டு காரியத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி டெய்லி துதிங்க. ஒன்று, அவர் யார்? பிரைசிங் ஃபார் ஹிஸ் அட்ரிபியூட்ஸ். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை குறிச்சுங்க. 104ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். என் ஆண்டவர் யார்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சும்மா பெரியல, மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. thou art very great, you are clothed with splendor and majesty. and மகிமையும் மகத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் மாட்சிமை உள்ளவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? இஸ் அட்ரிபியூட்ஸ். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் யெகோவா ஈரே. ஆகவே ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கணும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய நாமங்கள் டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 10, 15, 20 ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? என் ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிறார், அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறவர், எனக்காக. அடுத்து வருவா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறார் என்கிறதை அவர் அறிந்து அவரை துதிக்கணும். அட்ரிபியூட்ஸ். இரண்டாவதாக அவருடைய செயல்களுக்காக கர்த்தரை துதிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்த செயல்கள் 107ஆம் சங்கீதத்தில் 21, 22 நீங்க வாசித்தீங்கன்னா 107ஆம் சங்கீதம் 21, 22 அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து 22ஆம் வசனத்தில் பாருங்க, ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவருடைய கிரியைகளை விவரிப்பீர்களாக.
அவருடைய கிரியைகள். நல்லா கவனிங்க. நான் சொல்ல விரும்புறது அதில், எனக்காக சிலுவையில் மரித்தீரே ஆண்டவரே, எனக்காக விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திரே. அதான் கிரியை ஆண்டவர். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்புறம் அவருடைய கிரியைகள் பல 1ஆம் அதிகாரத்திலேருந்தே இருக்குது. சிருஷ்டித்திரேன், இந்த பார்க்குற எல்லாத்தையும் அழகாக சிருஷ்டித்திருக்கிறீரப்பா, எனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த பூமியில் சிருஷ்டித்து வச்சிருக்கிறீரே, கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்திரே, செங்கடலை பிளந்திரே ஆண்டவரே, மன்னாவினால் போஷித்திரே, எனது அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தினீரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினீரே. அநேக காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில செய்தவைகள். கடந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினீரே, ஆசீர்வதித்திரே, மரணப்படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்திரே, சுகம் தந்திரே, தேவைகளை சந்தித்திரே, புதிய வழிகளை திறந்திரே, பிசினஸ் ஆசீர்வதித்திரே. ஆண்டவரை துதிக்க, அவருடைய கிரியைகளை சொல்லி துதிக்க ஏராளமான காரியம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளாக நம் ஆண்டவருக்கு ஏறெடுக்கணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ ரெண்டாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்க்கிற பலி ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் காணப்படுற முறுமுறுப்பு, நம்ம ஆண்டவரிடத்தில் திருப்தி இல்லை. போன இரவு ஜெபத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, நிறைய பேர் என்ன கேட்குறோன்னா, இதை தாரோம் அதை தாரோம்லாம் கேட்குறோம். என்னைக்காவது இங்கே வந்திருக்கிற யாராவது எனக்கு மன ரம்மியத்தை தாரோன்னு கேட்டிருக்கீங்களா? மன ரம்மியத்தை தாரும். கிவ் மீ கண்டென்டட் ஹார்ட் லார்ட், கண்டென்ட்மெண்ட். எனக்கு ஒரு மன ரம்மியத்தை தாரும். மன ரம்மியம் நித்திய விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மன ரம்மியத்தை தாரும். அந்த மன ரம்மியங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மன திருப்தியா இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் திருப்தியா இருக்கிறார். அது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த மன ரம்மியத்தை கேட்கணும், விசுவாசிகள் கேட்கணும். பவுல் அதை கேட்டு பெற்றுக்கொண்டார். மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. போதும் என்ற மனதனுடைய கூட தேவ பக்தி நீங்க நிறைய பேர்ட்ட இல்லை. எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும். இதை கேளுங்க. இது சைடில் நான் சொல்றேன். போன வெள்ளிக்கிழமை ஜோமன்ல இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் மன ரம்மியம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஸ்தோத்திர பலி என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியம். praise him for his attributes. அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அவர் என்ன செய்தார், எனக்கும் எங்களுக்கும், சரித்திரத்திலும் வேதாகமத்திலும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினா, முடவனை நடக்க செய்திரே, கண்களை திறந்திரே, 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்திரே. இப்படி சொல்லி சொல்லி நீங்க துதிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இப்போ praise, sacrifice of praise and thanksgiving என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God desires and deserves your praise. ஆண்டவர் துதி எதிர்பார்க்கிறார், துதியிலே பிரியப்படுகிறார், துதிக்கு அவர் பாத்திரராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஜீவ பலி, இரண்டாவது ஸ்தோத்திர பலி. மூன்றாவதாக வாசிங்க 141 சங்கீதம் 2 வசனத்தை வாசிட்டு புரிய ஏற்பாடு வருவோம். 141 சங்கீதம் 2 வசனத்தில், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க. என் விண்ணப்பம், கையெடுப்பு, lifting of my hands, my supplication, என்னுடைய விண்ணப்பமாகிய பலி, இல்லாவிட்ட இன்னொரு வார்த்தையில் ஜெபமாகிய பலி. ஹல்லேலூயா. அதில் எப்படி பிரியமா இருக்கிறான்னு பைபிளில் போட்டிருக்குன்னா, அது எங்கே போட்டிருக்குன்னா 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில், எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் விண்ணப்பங்களை பண்ணணும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பிரதானமாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்றார். பிரதானமாய் நான் சொல்ற புத்தி என்னன்னா, என்ன சொல்லுங்க, எல்லா மனுஷனுக்காகவும். புருஷனுக்காகவே ஜெபம் பண்றீங்களா, மனைவிக்கு ஜெபம் பண்றீங்களா, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றீங்களா, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபம் பண்றீங்களா? நீங்க எல்லா மனுஷருக்காகவும் ஆசீர்வாதம் போட்டு ஜெபம் பண்ணணுமா? ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாரியர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 7:8 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்களுக்கு ஆண்டவர் ஆராதனை செய்வதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் தெரிந்து கொண்டாராம். ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க,
3ஆம் வசனத்தில் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 2:3 இதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். இது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கு. இட் ப்ளீசஸ் அவர் காட். அப்போ ஜெபம் ஆண்டவரை பிரியப்படுத்துது. ஆசாரிகள் என்ன செய்வார்களா, இந்த 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 எனது ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியில ஒரு பிரேசன் ஆல்டர் இருக்கும், வெண்கல பீடம் இருக்கும். வெண்கல பீடம், அந்த வெண்கல பீடத்தில் முதலாவதாக பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டு பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். முதல்ல வெண்கல பீடம். அப்புறம் உள்ள போனீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும், சமூக தப்பம் இருக்கும், அது பரிசுத்த ஸ்தலத்தில். அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும், பொற்பீடம். அது பேர் என்ன? கோல்டன் ஆல்டர், இல்லாவிட்டால் இன்சென்ஸ் ஆல்டர், தூப பீடம் என்று சொல்லி பேர் அதுக்கு. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் போட்டிருக்கு. உபாமத்தின் மன்னிக்கவும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் அந்த அந்த ஆசாரியன் அங்கே போய் என்ன செய்வானா, அதில் இன்சென்ஸ் அப்படின்னா தூபம், சாம்பிராணி, இதை போட்டு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அவருடைய சுகந்த வாசனையாக அவர் முகரத்தக்கதாக அது அப்படியே எழும்புமா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையிலும் தூபம் காட்ட கடவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபம் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5:8, வெளிப்படுத்தல் 8:3, இந்த ரெண்டையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம். இந்த தூபம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அல்லேலூயா. அது தூபம் காட்டும்போது அந்த பரிசுத்த ஸ்தலமே அப்படியே வாசனையா இருக்குமா அப்படியே. அல்லேலூயா. ஆண்டவர் அதை முகர்ந்து பார்க்கிறாரா? உங்க ஜெபத்தை ஆண்டவர் முகர்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? இங்கே சுயநலமாகவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் அவருக்கு இதாயிரும். நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு ஆசாரியன் அங்கே போய் தனக்காக இல்லை மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவானா. ஆனாலும் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணணும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், தேவையுள்ள ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ இந்த பலி பேரு விண்ணப்ப பலி. என்ன பலி? ஜெபமாகிய பலி. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார் என்ற வேதத்தை லிஃப்டிங் அப் ஹேண்ட்ஸ், கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி முழங்கால் பண்ணிட்டு எப்படியோ கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்கிற ஜெபத்தில் ஆண்டவர் பிரியப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், தனியாக குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற உங்களை பழக்குவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜெபமாகிய ஒரு தூபம். அல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளா இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து அதிகமான பிரியம் வைக்க முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்களாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிப்பின்கிற ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, பாவ மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை தாங்க, நன்மைகளை தாங்க என்று ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க. ஜான் பன்னியன் என்கிற தேவ மனுஷர் இப்படியாக சொல்கிறார், prayer is a shield to soul, sacrifice to God and scourge to Satan. ஜெபம் என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு கேடகமாக இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக பலியாக இருக்கிறது, சாத்தானுக்கு சௌக்கடியாக இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ முதல் பலி என்ன? ஜீவ பலி. என்ன செய்யணும்? நீங்கள் சரீரங்களை, அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அவயவமும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்முடைய அவயவங்களை என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் செய்யணுமா. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆடுகளை மேய்த்துக் கொண்டது என்னை கர்த்தர் அரசனாக மாற்றினாரே, எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது, ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறாரே, பரிசுத்த ஜாதியாக மாற்றியிருக்கிறாரே. ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவருடைய அட்ரிபியூட்ஸுக்காக அவருடைய குணங்களை சொல்லி துதிக்கணும், அவருடைய செயல்கள் கிரியைகளை சொல்லி அவர் நமக்கு செய்ததையும் சொல்லி துதிக்க வேண்டும், ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும், விண்ணப்ப பலி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாக போகுது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அது ஆண்டவருக்கு பிரியும். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 19. பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட பொழுது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவே இல்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்த பொழுதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தூரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் கவனிங்க. அடுத்தது, உங்களால் அனுப்பப்பட்டவைகள் இல்லாவிட்டால் உங்களால் அனுப்பப்பட்ட காணிக்கைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. காணிக்கை. அடுத்தது 10ஆம் வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 18ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, தேவனுக்கு பிரியமான அப்படிங்கிற வருது. திரும்ப 4 குறிப்புலையும் வருது பாருங்க, தேவனுக்கு பிரியமான. இங்கேயும் போட்டிருக்கு பாருங்க, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக. என்னன்னா இது என்ன பலினா, காணிக்கையாகிய பலி. ஒரு லட்சம் பார்க்கலாம். என்ன பலி? காணிக்கையாகிய பலி. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 40 நிமிஷம் ஸ்தோத்திர பலிங்கிறது எடுத்தோம். ஒரு 5 நிமிஷம் காணிக்கை பலியோ என்ன பண்ணோம், நம்ம கொடுத்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள் அது காணிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. முதற் கனிகளை கொடுக்க வேண்டும், முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். காணிக்கையாகிய பலி ஆண்டவர் ஜனங்களிடத்திலே பழைய ஏற்பாட்டில் எதிர்பார்த்தார். புதிய ஏற்பாட்டிலே தசமமாக முழுமையாகவே ஆண்டவருக்கு கொடுத்து, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 10ல் 1 கொடுத்து 9 பகுதி நீங்கள் இஷ்டத்துக்கு செலவழிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் 100க்கு 100 ஒவ்வொரு நயா பைசாவையும் கர்த்தருக்கு பிரியமாக தேவ நாம மகிமைக்காக செலவு பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் இஷ்டப்படி செலவு பண்ணுறதுக்காக கர்த்தர் உங்கள் கையில் பணத்தை கொடுக்கல, உங்கள் தேவைக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த கையின் பிரயாசங்களிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். பவுலுடைய ஊழியத்திலே பிலிப்பி சபை, மக்கெதோனியா சபை அதிகமாக உதவி செய்தது, ஊழியத்தை தாங்கினது அந்த சபை. அப்ப பாருங்க, அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க அனுப்பின காணிக்கைகள் ஆண்டவருக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலியாக இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமான பலியா இருக்குது. அப்போ காணிக்கையாகிய பலி. வரல சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் எப்படி உண்மையா இருக்கிறோம், நன்றியா இருக்கிறோம் பார்க்கறதுக்கு முதலாவது ஆண்டவர் எங்க பார்க்கிறாருன்னா, உன் பணத்துல நீ எப்படி இருக்கிற, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறீங்களா, அந்த பணத்தை எப்படி கையாளுறீங்க, ஆண்டவருக்கு பிரியமாக இஷ்டப்படி உங்க இஷ்டப்படி செலவு பண்ணுறீங்களா, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிறீங்களா, தேவையில்லாத காரியங்களை வாங்கி நீங்க காரியங்களை வீணாக்குகிறீர்களா. ஆண்டவர் பார்க்கிறாரு பணத்தில் எப்படி இருக்கிறீங்க. காணிக்கையாகிய பலி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். கிவிங் இஸ் an act of worship. காணிக்கையே ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆராதனையில் ஒரு பகுதி காணிக்கை வச்சிருக்கிறோம்? காணிக்கையும் ஆராதனை தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்று ஸ்தோத்திர பலி உதறியை கொடுக்குறேன். என் கையின் பிரயாசத்தினால் வந்த நீர் கொடுத்த பலத்தினால ஞானத்தினாலே சம்பாதித்த இந்த காணிக்கை, இந்த இந்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்காக நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தசோபாகம் காணிக்கைகளும் ஆண்டவருக்கு முன்பாக அது பலியாக அங்கே போகிறது என்று பார்க்கிறோம். கிவிங் இஸ் an act of worship. கொடுத்தலும் ஒரு ஆராதனையின் செயலாகவே இருக்கிறது. அங்கே மல்கியால வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் எல்லாம் செலவு பண்ணிட்டு மீதியா இருக்கிறதையும் கொடுக்கிறதுக்கு அல்ல. அல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னேன், சிறந்ததை கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கிற ஒரு காரியமோ, ஆண்டவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமோ நம்ம மனுஷனுக்கு அதை செஞ்சா பிரியமா இருக்குமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்க சிறந்ததை இல்லாம இப்போ ஆலயத்துக்கு வரதே வச்சுக்கோமே, ஏன் நீங்க ஆபீஸுக்கு அப்படி போவீங்களா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். என்ன நடக்கும் உங்களுக்கு? இப்போ ஆண்டவருக்கு நீங்க அதுக்கு செய்றீங்க, லேட்டா வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. ஆனா வீட்டில் அங்க ஆபீஸ்ல நீங்க லேட்டா போனா உங்க பாஸுக்கு பிரியமா இருக்குமா? உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல அது பிரியமா இருக்குமா? அப்போ ஆண்டவர் சொல்ற மல்கியா 1:8, அவனுக்கே அது செய்ய மாட்டேங்கிறீங்களே, எனக்கு இப்படி செய்கிறீங்களே.
அப்போ ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளும் மனுஷனுக்கே நம்ம இப்படி செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை துச்சமாக நினைத்து விடுகிறோம். ஆண்டவருக்கு சிறந்ததையும் சிறப்பானதையும் உன்னதமானதையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒருபோதும் துச்சமாக நினைச்சிடக்கூடாது. தேவ பிரசனத்தை துச்சமாக நினைச்சிடக்கூடாது. வேத வசனங்களை துச்சமாக நினைச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு முதலிடம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும். மல்கியா புஸ்தகத்திலே ஆசாரியர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். இப்படி செய்றீங்களப்பா, இப்படி காணிக்கை கொடுக்குறீங்க, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்முடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய ஆராதனையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய ஆராதனையாக இருக்க வேண்டும். காணிக்கை, சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஸ்டஃப். முதலாவது சாக்ரிஃபைஸ் ஆஃப் செல்ஃப், ரெண்டாவது சாக்ரிஃபைஸ் ஆஃப் சாங் ஆர் பிரைஸ். இங்கே பார்த்தோம் சாக்ரிஃபைஸ் ஆஃப் அவர் மணி பொசிஷன்ஸ். ஆண்டவர் காணிக்கை ஆகிய பலியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஐந்தாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 13-15 ஏற்கனவே வாசிட்டோம். எபிரேயர் 15-16 சேர்த்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16 என்ன போட்டிருக்குன்னா, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன். இங்கே அடுத்த சொல்றாரு, நன்மை செய்யுங்கள். இது என்ன பலினா? நற்கிரியையாகிய பலி. என்னது பலி? நற்கிரியைகள். நற்கிரியைகள் நம்மை ரட்சிப்பதில்லை, ஆனால் ரட்சிப்புடைய அடையாளம் நற்கிரியைகள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படின்னா உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீ சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் நன்மை செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் வரும். நற்கிரியைகள் ஆகிய பலி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யுங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்திலும் இயேசு சொன்னார். மத்தேயு 5:16 மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்றது என்ன சொன்னார்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இயேசு சொல்றாரு, லெட் த மென் see your good works. மனுஷன் உங்க நற்கிரியை பார்க்கணும்பா. நீங்க அன்பா இருக்கிறத பார்க்கணும், நீங்க நற்செயலை செய்யறத பார்க்கணும். அப்ப கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே நற்செயல்களை உலகம் பார்க்க விரும்புது. நீங்க சுயநலமாக வாழ்றத ஆண்டவர் விரும்பல, உலகமும் விரும்பல. அன்னைக்கு ஊழியக்காரர் சொன்னார், இங்க உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கும் போது, இன்னைக்கு விசுவாசிகளை பிடிச்சிருக்கிற ஒரு வியாதி என்னன்னா, ஐ மீ மை வியாதி. என்ன வியாதி? ஐ மீ மை வியாதி. நான் எனக்கு என்னுடைய. இந்த வியாதி என்ன பிடிச்சிருக்கு? ஐ மீ மை. சொல்லுங்க, என்ன வியாதி? அப்படின்னா ஐனா நான், மைனா என்னுடைய, எனக்கு. இந்த வியாதி நிறைய பேர் பிடிச்சிருக்கு. இது போகணும். ஹல்லேலூயா. அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்கள் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறபடியாக ஆண்டவர் நம்மிடத்தில் நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். நீங்க தீத்துவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்களேன். தீத்து விசேஷமாக 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, தீத்துவுக்கு அங்கே பவுல் பல காரியம் சொல்றார். சபைக்கு இதெல்லாம் சொல்லுப்பா. 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியை செய்ய ஆயத்தமாயிருங்க. 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருங்க. 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியை செய்ய பழகுங்க. தீத்து 2:4-14 போட்டிருக்கு, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமா இருங்க. தீத்து 2:7 போட்டிருக்கு, நற்கிரியைகளுக்கு நீங்களே மாதிரியா இருங்க. ஹல்லேலூயா. அப்ப தீத்துலயே பாருங்க, நற்கிரியைங்கிற வார்த்தை மறுபடியும் வருது. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். கலாத்தியர் 6:9. நல்லா கவனிங்க. எப்படி நற்கிரியை செய்யறது? பல விதத்தில் செய்யலாம். முதல்ல வீட்டில் நல்ல வேலை செய்யணும். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். சில வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டான், பக்கத்து வீட்டுக்கு போய் தொண்டு செஞ்சுட்டு இருப்பான். வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. வீட்டு வேலையை வீட்டில் மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு ஒருவருக்கு ஒரு உதவியாக என்ன பண்ணணும்? நல்ல உதவி செய்யணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். டூ குட் ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் நெய்பர்ஸ். நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல கிரியை என்ன பண்ணணும்? செய்யணும். அடுத்தது, படிக்கிற பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் டூ குட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தோஸ் நாட் யுவர் நண்பர்களுக்கு, நண்பர் இல்லாதவர்களுக்கு, சில படிப்பில் போராக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். சிலருக்கு பென்சில் பேனாவும் கூட காசு இருக்காது, அவ்வளோ வேலை குடும்பத்தில் வருவாங்க. நீங்கள் 4 பென்சில் கொண்டு கொடுத்துடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? பிள்ளைகள் கொடுக்கலாம். இதெல்லாம் நற்கிரியைகள். அட் ஸ்கூல், அட் ஒர்க்கு, வேலை ஸ்தலத்தில் அங்கே போட்டிருக்கு, நன்மை செய்ய வேண்டும். எம்ப்ளாயி, ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ். வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 4:14, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
பழைய ஏற்பாட்டில் இருக்குது, நீதிமொழிகள் 3:27. அப்போ நன்மை செய்ய திராணி இருக்கும் போது செய்யாமல் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட திராணி இருக்கா நன்மை செய்ய, உள்ள வச்சிருக்க கூடாது. கருமையா கஞ்ச பிசுனாரியா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் யாரு நம்ம யோனா சொல்ற 2 சட்டை இருந்தாலும் 1 சட்டை கொடுப்பாங்கிறார். இவன் 10 சட்டை இருந்தாலும் போதாது, இன்னும் 10 இடம் இருக்குது பீரோல அப்படின்னு வாங்கி குவிக்க கூடாது. தேவையுள்ள மக்கள் பாருங்க, சபையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க விசேஷமாக அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கு. விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணுங்க? சர்ச் do good to your brothers and sisters in Christ. கலாத்தியர் 6:10, எபிரேயர் 3:13 பார்க்கணும். யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம். எனக்கு யாராவது செய்வாங்களா இருக்கக்கூடாது. உங்களுக்கு பரத்திலிருந்து வரும் உதவி. அல்லேலூயா. நீங்க மனசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரத்திலிருந்து வரும், நீங்க நிறைய பேர் கொடுக்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சொல்லப்பட்ட சபையிலே, வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே நல்ல செய்யலாம். புவர் ஹோம்லெஸ் இருக்கிறாங்க, புவர் பீப்புள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் கூட நம்ம நன்மை செய்ய முடியும். யோபு 29, இதை வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோபு 29ஆம் அதிகாரம் 12 16 வரைக்கும் அன்றைக்கே யோபு என்னெல்லாம் நற்கிரியை செஞ்சாருன்னு போட்டிருக்காங்க. தொற்கால் நற்கிரிகளை செய்தார்கள், நல்ல சாட்சி பெற்றாங்க. அவங்க சாகும்போது ஒரு கூட்டமே வந்து நிற்கிது, எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாங்களே போயிட்டாங்களே அப்படின்னு. நம்ம சாகும்போது போய் சேர்ந்தானா தோத்துறாண்டவரே அப்படிங்க கூடாது, போயிட்டாங்களே அப்படிங்கடா. பாருங்க, கம்யூனிட்டியில் என்ன நல்லா செஞ்சிருக்கீங்க, அப்போ ஆண்டவர் நற்கிரியைகளுக்கு பாத்திரவான்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்க பயத்தில் வாசித்தீங்கன்னா, நன்மை செய்வதில் நற்கிரியைகளாகிய பலி, இதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவதாக இது என்னன்னா, நற்குணமாகிய ஒரு பலி இருக்குது. ஸ்வீட்னஸ், சாக்ரெட், நம்முடைய ஒரு நல்ல வாழ்க்கை அது ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு பலியா போகணும். ஹல்லேலூயா. 2 வசனத்தை வாசிக்க வைக்கணும். பழைய ஏற்பாட்டில் 1, புதிய ஏற்பாட்டில் 1. சங்கீதம் 51 16 17 வாசிங்களேன். சங்கீதம் 51 16 17. பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், பகல பலி உமக்கு பிரியமானதல்ல. ஆனா 17 வசனம் பாருங்க, தேவனுக்கு ஏற்கும், அது அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பலி என்னன்னா நொறுங்குண்ட ஆவி. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். broken and contrite heart, அது ஒரு பலி. அதாவது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்த இருதயத்தை ஆண்டவர் பலியா பார்க்கிறார். இது என்ன? ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒரு இருதயம், ஒரு தாழ்மையான ஒரு இருதயம், அதுதான் இந்த பலி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சின்ன தப்பு பண்ணாலும், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நின்னீங்கடா கொட்டு வரும் மண்டையில், தப்பு பண்ண அப்படி இல்லை. ஆண்டவரே தப்பு பாருங்க, தாவீது வந்து உணர்த்தினோடனே அப்படியே சரண்டர் ஆகிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேனப்பா அப்படின்னு சொல்கிற. கழுவுங்க ஆண்டவரே, ஈசோப்பினால் கழுவுங்க, சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவன் தாவீதுக்கு எவ்வளோ குறை இருந்துச்சு, ஆனாலும் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருந்துச்சு, உணர்வுள்ள ஒரு இருதயம் இருந்துச்சு, தாழ்மை உள்ள ஒரு இருதயம் இருந்துச்சு, மனம் திரும்பக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சு. கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கான்ட்ரைட் அண்ட் புரோக்கன் ஹார்ட்னா நிறைய பேருக்கு உடைக்கப்படாத கடினமான இருதயம் இருக்குது. ஆனால் உங்கள் இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு இருதயமாக, ஒரு தாழ்மையான இருதயமாக இருக்குன்னா அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நற்குணம், அதில் குணங்கள் வரும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குதோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நறுங்குண்ட ஆவி இருக்குதோ, அவனுக்குள்ள மற்ற குணங்கள் எல்லாம் தானாகவே உள்ள வரும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 12:33. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பணத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் அன்பு என்கிற ஒரு காரியம். இது நல்ல வாழ்க்கை. எபேசியர் 5:2 வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை அது ஆண்டவருக்கு பலியா இருக்குதான். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, கசுப்பு இல்லாத, வைராக்கியம், மாம்ச வைராக்கியம் இல்லாத,
யாரையும் பகைக்காத ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது என்னவா? கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலியாக இருக்குது. ஹல்லேலூயா. நறுங்குண்ட இருதயம், இதெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஏழாவதாக இதை நான் என்ன சொல்கிறோம்னா, நற்குணமாகிய பலி. ஏழாவதாக ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 15-16. ரோமர் 15-16 பவுல் சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான, அதான் கவனிங்க, அடுத்தவங்க வருது, தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாகும்பட்டு என்று அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, புறஜாதியாராகிய பலி அப்படின்னா ஆத்துமாக்களாகிய பலி. என்ன பலி? ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு பலியாக கொண்டு வரணும். கொண்டு வரக்கூடாது, உயிரோட என்ன வரணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தல். ஆத்துமாக்கள், sacrifice of souls. அங்கே பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் புறஜாதிகள் மத்தியிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவரை கொடுத்த அழைப்பு, ஊழியம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாய்ப்பின்படி இந்த புறஜாதியர்களுக்கு நான் சாட்சி சொன்னேன், உம்மை பற்றி அறிவித்தேன், அவர்களை இப்போ உமக்கு பலியாக கொண்டு வர ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு முன்பாக பலியாக கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறீங்களா? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருந்த சத்தியத்தை சொல்லி, இந்த ஆத்மாவுக்கு உண்மை பற்றி நான் சொல்லி இந்த ஆத்மாவை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்துகிறேன்னு சொன்னீங்கன்னா, அது ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் a royal priesthood. வேதம் சொல்லுகிறது, 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம் அல்லவா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதற்காக? புண்ணியங்களை அறிவிக்க. ஹல்லேலூயா. உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, சத்தியத்தை, சுவிசேஷத்தை, தேவனுடைய வல்லமையை அறிவிக்க ஆண்டவர் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். அப்போ ஆசாரியர்களாக என்ன செய்யணும்? மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணணும், மக்களை ஆண்டவரிடத்தில் கனெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் தேவனோடு மக்களை இணைப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ புண்ணியங்களை அறிவிக்கிற ஆத்துமாக்களாகிய பலி என்கிற காரியத்தை நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த நான் அன்னைக்கு சொன்ன 1ஆம் தேதி சொன்ன 2 காரியங்க. ஒன்று, there is a mandate here. ஒரு காரியத்தை ஆண்டவர் கட்டளையா தராரு. நீங்க புண்ணியத்தை அறிவிக்கணும், இயேசுவுடைய வல்லமையை, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். புண்ணியம்னா என்ன? show forth his excellencies, praises அப்படின்னு போட்டிருக்குது. தேவன் நமக்காக செய்தவைகளை கர்த்தர் அறிவிக்கணும். சிலுவைகளை செய்த காரியங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்கணுமா? முதல்ல உங்க சாட்சி, அந்த காலத்திலிருந்து எப்படி உங்க ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார், அதை நீங்க போய் சொல்லுங்க. எப்படி அந்த காலத்தில் பாவத்தில், பிசாசு பிடியில், அடிமைத்தனத்தில், பாவ பழக்கத்தில் இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றினார், எப்படி சமாதானம் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார், எப்படி பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கினார், இதை குறித்து சொல்லுங்கள். அப்போ ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வரலன்னா நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். அநேக நேரங்கள் இன்னைக்கு மொபைலே போயிடுது. மொபைலை பயன்படுத்தி கூட சுவிசேஷம் அறிவிக்கலாம், வசனத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டதையும் ஷேர் பண்றீங்க, தேவையில்லாதெல்லாம் வர்றீங்க. வேத வசனத்தை ஷேர் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, நேரடியாக பேசுங்க, அன்பு செலுத்துங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண என்னெல்லாம் செய்ய முடியுமோ பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்க? நீ நிறைய பேருக்கு அன்னைக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார், மொபைல் தான் எல்லாமே இருக்குதான். என்னது? மொபைல் தான் மேய்ப்பராக இருக்குதான். சங்கீதம் 23, கைபேசி என் மேய்ப்பராக இருக்கிறது, நான் தாழ்ச்சி அடைவேன். கைபேசி என்னை முகநூலில் மொய்த்து வாட்ஸ்அப் பண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறது. கைபேசி என் மனதை தேற்றி தினமும் என் இன்ஸ்டாகிராமில் நடத்துகிறது. நான் மரண இருளில் நடந்தாலும் மொபைல் கேம்ஸை விட்டுவிடேன். மொபைல் என்னோடு கூட இருக்கிறது, ஆண்ட்ராய்டு ஃபோனும் சார்ஜரும் என்னை தேற்றிக்கொண்டே இருக்கிறது.
என் குடும்பத்தாருக்கு முன்பாக மொபைல் எனக்கு நிம்மதியை கெடுத்து, என் தலையை உலகத்தால் நிறைத்து, என் பாத்திரத்தை கூகுள் தகவல்களால் நிரம்பி வழியை செய்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மொபைலும் சார்ஜரும் என்னை தொடரும். நான் மொபைலுக்கு அடிமையாக நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. சும்மா சிரிக்கிறிய, எப்போ பார்த்தாலும் என்னது மொபைலே நோடிக்கிட்டு. கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தள்ளணும். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றணும். அவருடைய கோலும் தடியை நம்மை தேற்றணும். அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பணும். அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படணும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்க நேரம் எடுக்கணும். ஹல்லேலூயா. 24 மணி நேரத்தை டெய்லி தராரே. இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு பலியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 7 விதமான பலிகள், ஆவிக்கேற்ற பலிகள், ஆவிக்குரிய பலிகள், தேவனுக்கு பிரியமான பலிகள். இந்த பலிகள் உங்களை ரட்சிக்காது. ரட்சிப்பிற்கான பலியை இயேசுவே செய்து முடித்து விட்டார். ஒன் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் சாக்ரிஃபைஸ். ஒரே பலியாகவும் ஒரே தரமாகவும் முடித்துட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில் நீங்கள் ரட்சிப்பிற்காக எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு நன்றியாக, அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, with love and gratitude, with love and devotion, ஆண்டவருக்கு இந்த பலியெல்லாம் நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா. ஜீவ பலியை செலுத்து, ஜீவ பலியாக உங்களை கொடுக்கணும். வாசிங்க வேகமா. 2வது ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப பலி, காணிக்கை பலி, நற்கிரியைகளாகிய பலி, நற்குணமாகிய பலி, ஆத்துமாக்களாகிய பலி. இது எத்தனை பேர் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? இது வரைக்கும் செலுத்தலாம், இன்னையிலேருந்து செலுத்தணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் செலுத்திட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. நான் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது. தேவன் எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை எதிர்பார்க்கிறாரு, தேவன் எப்படிப்பட்ட இந்த பலிகளை எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு பிரியமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? அவர் கொடுக்கறதுல ஆண்டவருக்கு பிரியம் இருக்குதா? சிறந்ததை, சிறப்பானதை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் இதை மனுஷனுக்கு செஞ்சாமல் ஏற்றுக்குவானா, ஆண்டவருக்கு செய்கிறோமே என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இதை கற்று யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று நம்மளை மார்பை தட்டி கொண்டு பெருமை பாராட்டுவதுக்கு அல்ல, ஆசாரியர்களாக இந்த பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் செலுத்தும் பொழுது நம்மளே ஆண்டவர் பிரியப்படுவார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம்.